அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆனியன் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஆனியன் ஆயில் பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலையில் ஃபுல்லாக சுற்றி முடி இருக்கிற மாதிரி இருக்கும், நடுவில் முடி இருக்காது, வழுக்க தலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி முடி இருக்கே, ஒன் சைடு முடி இல்லை, ஒன் சைடு முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த ஆனியன் ஆயிலை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக முடி நமக்கு சூப்பராக நல்லாவே வளரும். இந்த வெங்காயத்துக்கு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பூச்சி வெட்டு எதனால் ஏற்படுது பார்த்திங்கன்னா, இந்த பூச்சி வெட்டு அதிகமாக இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா முடி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கழிய ஆரம்பிச்சிருது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வழுக்கையும் விழுந்து முடி இல்லாத அளவுக்கு ஆக்கிடுது. இந்த வெங்காயச்சாறு அதாவது ஆனியனை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு சூப்பராக நல்லா வரும். இளநர பிரச்சனையும் இருக்காது, இந்த பூச்சி வெட்டு இருக்காது, அரிப்பு இருக்காது. இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வரக்கு இந்த ஆனியன் ஆயில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா 3 வகையான வெங்காயம் இருக்குது. வெள்ளை வெங்காயம் சொல்லி சொல்லுவோம், சிவப்பு வெங்காயம் சொல்லி சொல்லுவோம், சாம்பார் வெங்காயம் சொல்லி சொல்லுவோம். ஆனால் 3 வெங்காயத்துலையுமே ஒரே அளவான சத்துக்கள் தான் இருக்குது. எந்த வெங்காயம்னாலும் நம்ம யூஸ் படுத்திக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, சல்ஃபரும் அதிகமாகவே இருக்குது. அதனால் சின்ன வெங்காயம் ரொம்பவே சூப்பர், முடி வளர்ச்சியை ரொம்ப அதிகப்படுத்தும். ஆனால் நீங்கள் இந்த 3ல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இளநர பிரச்சனைலாம் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இந்த இளநரைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிக அளவில் சுரக்கிறதுனால தான் நமக்கு இந்த இளநர பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த ஆனியன் ஆயிலை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இளநர பிரச்சனையும் கண்டிப்பாக போயிடும், முடி சூப்பராக வளரும். வழுக்க தலையாக இருந்தாலும் அந்த ஆனியன் ஆயிலை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா வளர்ந்துடும். இந்த ஆனியன் ஆயிலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த ஆனியன் ஆயிலை தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த ஆனியன் ஆயிலை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆனியன் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு நான் வெங்காயத்தை கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயத்தை தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆனியன் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். இது 3 பெரிய வெங்காயம் இருக்கும், அளவு இருக்கும். அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி இதை தனியாக நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முதவே ஊற வச்சுருந்தேன், இது வெந்தயம் தான். தண்ணியில் நல்லா நான் பார்த்திங்கன்னா இப்படி ஊற வச்சுருக்கிறேன். இந்த வெந்தயத்தை இது தண்ணியில் நல்லா ஊறி இருக்குது. அடுத்து தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்ல தேங்காய் எண்ணெய் தான். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அதோட பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் செக்கில் வாங்கின விளக்கெண்ணெய் தான். இந்த விளக்கெண்ணையும் நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இந்த வெந்தயத்தை நான் ஊற வச்ச தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை அப்படியே நான் வேறொரு பாத்திரத்தில் நான் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யப்படுறேன் பார்த்திங்கன்னா, இதை நான் வடிகட்டிக்குவேன். நான் இந்த மாதிரி வடிகட்டி தண்ணியை நான் எடுத்துக்கிட்டு வெறும் வெந்தயத்தை மட்டும்தான் நம்ம உள்ளே இந்த மிக்சியில் உள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பொருட்கள்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். அரைக்கிறதுக்கு இப்போ நான் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன் கையில். இப்போ நான் அந்த ஆனியனை அடுத்தது நம்ம கருவேப்பிலை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த பொருட்கள்லாம் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு, நல்லா மையாக அரைச்சிட்டு இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதை என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் டெமோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதை நம்ம நல்லா அரைச்சிட்டோம் மிக்சியில். இப்போ நான் இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடணும். இதை அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு கடாயில் போட்டு இதை வதக்கி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த அரைச்ச அந்த விழுதை நான் உள்ளே சேர்த்துட்றேன். பாருங்கள், இப்படி உள்ளே போட்டோம் நம்ம. இப்போ இது நல்லா வதக்கட்டும். அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நான் கொஞ்சம் 1 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப்பு எண்ணெயை நான் இது கூட சேர்த்துட்டேன். நான் ஆனியன் ஆயிலுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்டர் ஆயிலையும் விளக்கெண்ணையும் நான் 1 கப்பு நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் இது 2ஐயும் நம்ம ஒன்றாவே கலந்துக்கிட்டோம். நமக்கு முடி சூப்பராக நல்லா வளரும். வழுக்க தலையாக இருந்தால் கூட, முடி இல்லாதவங்களுக்கு கூட முடி நமக்கு நல்லாவே வளரும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அப்படி கலக்கி விட்டுடுவோம். கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்றத. பாருங்கள், எப்படி நல்லா வெந்து நுர கூடி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நமக்கு சாரெல்லாம் உள்ளே இறங்கிடணும். எண்ணெயில் இப்படி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் இப்போ செய்யும்போது டைம் நைட்டு 9:30, அதாவது 9:30 மணிக்கு நான் அதை செஞ்சுருக்கேன். இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். இந்த சூடு ஆறவும் செய்யும். இதில் இருக்கக்கூடிய இந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கிரும். இதை நான் மறுநாள் காலையில் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணி போட்டு நல்லா வடிகட்டி
வடிகட்டி நீட்டாக எடுத்து வச்சுட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த எண்ணெய் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஆனியன் ஆயிலை ரெடி பண்ணி நல்லா வடிகட்டி வச்சாச்சு. இந்த ஆயிலில் எல்லா விதமான சாரும் உள்ளே இறங்கிடுச்சு. நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே வந்து ஏன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சுருந்து மறுநாள் தான் இதை வடிகட்டி எடுத்துருக்குறோம். அப்படின்றப்ப இதில் நல்ல சாறு ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இதில் நல்ல எஃபெக்ட் அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம தலையில் ஃபுல்லாக நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு வார்ம் வாட்டர், அதாவது லேசான இளம் சூடான அந்த தண்ணியில் நல்லா சேக்காத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சி தலையை கழுவிடுங்க. இதே போல் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு வழுக்க தலையாக இருந்தாலும் கூட முடி நமக்கு சூப்பராக நல்லா வளர்ந்துடும். இளநிற பிரச்சனை இருந்தாலும் நமக்கு போயிடும். தொடர்ந்து இந்த ஆனியன் ஆயிலை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ ரிசல்ட் இருக்குன்றது நம்மளாலே ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியும். தொடர்ந்து இந்த ஆனியன் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.